ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி தோசை எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிள் டிஷ்ஷு தான். தக்காளி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, அரிசி, அப்புறம் புளி கொஞ்சம், ஜீரகம், பெருங்காயத்தூள், வரமிளகா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அதை லாஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம் அது ஃபுல்லாக மிக்சியில் போட்டு, அப்புறம் புளி, கருவேப்பிலை, தக்காளியை முழுசாக போட்டாலும் சரி, இல்லாட்டினா நறுக்கி சின்ன சின்னதாக போட்டாலும் சரி. தக்காளி கொஞ்சம். அடுத்து அரிசி, பச்சை அரிசியை கழுவி கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இல்லாட்டினா இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3/4 மணி நேரம் இல்லாட்டினா அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஊற வைங்க, ஓகேங்களா. இப்போ அந்த அரிசி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். அரிசி கொஞ்சம் நைஸாக அரைச்சா நல்லாயிருக்கும் தக்காளி தோசைக்கு, ஓகேங்களா. அரிசியை கொஞ்சம் நல்லா கழுவி நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதல் தடவை அரைச்சாச்சு, அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். அடுத்து அரிசி போட்டு அரிசி இதையும் அரைச்சாச்சு, அதையும் சேர்த்துக்குவோம், மிக்ஸ் பண்ணிக்குவோம், ஓகேங்களா. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இந்த டிஷ்ஷு நிறையா பேர் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு மாவு தோசை ஊற்றுற மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த மாவை எடுத்து ரவுண்டாக ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு நல்லா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க இந்த தக்காளி தோசை. இது நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த தக்காளி டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும். தக்காளி புளிப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், இல்லாட்டினா தக்காளி புளிப்பாக இல்லாட்டினா சூப்பராக இருக்குங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைடிஷ்னு ஒன்றும் தேவையில்லை. அப்படி இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் வயலில் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளி புளிப்பு, காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வெறும் தான் சாப்பிட்லாம், ஓகேங்களா. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட்லாம் மறந்துடாமல் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை.